ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹார்ட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான். நம்ம சைட்லேருந்து ஒரு நலங்கு இதை பற்றின டீட்டெயில்டாக ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும். அவ்வளோதாங்க. அன்றைக்கி ஜூன் 13th நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே 14th நாம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருந்து ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த ரெடிமேட் பிளேட்ஸோடு அப்படியே கொடுத்துருவோம். அதோட வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்போம்ல வந்தவங்களுக்கு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சாக்லேட் ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இதில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு யார் நலங்கு வைக்கிறா, டேட் எல்லாமே இது நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணது தான். ஹஸ்பண்ட் சன் டிஜிட்டல் பிரிண்டெக் வச்சுருக்காரு. அதனால் ஒவ்வொன்றும் நம்மளாக பார்த்து ஓனாக கஸ்டமைஸ் பண்ணது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மாப்பிள்ளை வந்த உடனே ஃபஸ்ட்டு உட்கார வச்சு எண்ணெய் நலங்கு மாவு வச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சந்தனம் ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சு அதுக்கப்புறமேட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு சாதம் ஊற்றுறது தான் ஃபங்க்ஷனு. எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு வரலாமா? ஆக்சுவலாக ஜூன் 14th என்னோடய பர்த்டேவும் கூட. அதனால தான் ஹஸ்பண்ட் அன்னைக்கு நலங்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சர்ப்ரைஸாக கேக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவர் சர்ப்ரைஸுன்னு சொன்னால் நம்பினா தான் கேக் தருவேன்னு சொன்னாங்க. அதனால் நானும் நம்பிட்டேன். நீங்களும் நம்பிடுங்க. எனக்கு சர்ப்ரைஸாக தான் கேக் வெட்டினாங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமையிறது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஃபேமிலியும் நமக்கு அமையணும். அப்போ தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் போகும். இல்லைனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துலையாச்சும் நமக்கு கண்டிப்பாக ஈகோ கிளாஷ் ஆகிடும். அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கின்னு நினைக்கிறேன். டச் வுட்டு. ஏன்னா சின்ன சின்ன சலப்புகள் எப்பயுமே உறவுகளுக்கு இடையில இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயத்துலையும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சேட்னஸ்லேயும் ஒன்று சேர்ந்துருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மெஹந்தி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பியூட்டிஷியன் வச்சு. நான் சித்திங்கிறது என் ஹஸ்பண்டோட அக்காவை தான் சொல்லுவேன். இருந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி வச்சுட்டு போயிடலான்னு தான் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக நான் மெஹந்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்க்ளூடிங் மருதாணி. முன்னாடி நாள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது வேண்டாம், சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி சொல்லவே வேணாம், பிரெஸ்ட் ஃபீடு. அதுக்கப்புறம் தம்பி பெருசாகிட்டான், கை ஏதாவது அழைச்சி விட்டுருவான் அப்படின்ட்டு. பட் சித்திங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வச்சுக்கோ என் தம்பி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸ்பண்டும் ஆசையாக இருக்கே, வச்சுக்கோ நீ கண்டிப்பாக, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. மெஹந்தி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எங்களுக்கு அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்தடுத்து மாப்பிள்ளை கல்யாணம், ரிசப்ஷன், மேரேஜ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.